சாத்தான்குளத்தில் சிபிஐ விசாரிக்க அதிமுக முன்வரலை என்ற ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்கிறார். அது தவறு. சாத்தான்குளத்தில் இருவரை காவல்துறையினர் கைது செய்து பிறகு அவர்கள் இறந்த காரணத்தினால் அது எவ்வாறு இருந்தது என்பதை கண்டுபிடிக்க உரிய நடவடிக்கையை அதிமுக அரசு எடுத்தது. உடனடியாக இதில் யார் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் விசாரணையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் 24/6/2020 அன்று நடைபெற்றது. 28/6/2020 அன்றே அம்மாவுடைய அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கப்படும் என்று அறிவிப்பை நான் வெளியிட்டேன். அதற்கு பிறகு 29/6/2020 அன்று அரசாணை வெளியிடப்பட்டது. 30/6/2020 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு வந்தபொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதியரசர்கள் உடனடியாக இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவின்படியில் அம்மாவுடைய அரசு சிபிசிஐடி மூலமாக விரைந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி உத்தரவின்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 1/7/2020 அன்று அவர்கள் மீது குற்றம் சுமற்றவர்கள் மீது விசாரணை அடிப்படையில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின்படி அந்த வழக்குகள் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 1/7/2020 அன்று கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடம் இருந்த அந்த வழக்கை 10/7/2020 அன்று சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது உண்மையாக நாங்கள் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றதும். ஆனால் இன்றைய தினம் என்ன, இந்த சம்பவம் 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே முதற்கட்டமாக அறிந்திருக்கின்றார்கள். அதில் 3 பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதில் அன்றைய ஒருவர் இறந்திருக்கின்றார், 2 பேர் அடுத்த நாள் இருந்ததாக செய்தி. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி என்ன என்பதை நீங்களே பாருங்க. தவறான செய்தி வந்தது. இந்த 3 டெத்துமே நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இறக்கம் கிடையாது. அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வயிற்று வலின்னு சொல்லி நேற்று மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாம 2 பேர் வெவ்வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் பிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் டெத் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. இப்படி ஒரு தவறான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக வெளியிட்டார். இதனாலதான் இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் அந்த 3 பேரும் கள்ளச்சாராய மரணத்திற்கு உட்பட்டவர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருந்தால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றிருப்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த கள்ளச்சாராயத்தை யாரும் பருக வேண்டாம், இந்த கள்ளச்சாராயத்தை பருகினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஒரு செய்தியை அவர் வெளியிட்டப்பட்டிருந்தால் இந்த விலை மதிக்க முடியாத 65 உயிரை காப்பாற்றிக்கலாம். பல பேர் கண் பார்வை போட்டிருக்கிறது, பல பேர் இன்னும் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட கொடுமையான செயல் நடந்திருக்காது. ஆக இது எல்லாம் அரசாங்கத்தினுடைய அழுத்தின் பேரில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இது மாநில அரசு விசாரிக்கப்பட்டால், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளி தப்பித்து விடுவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.